எழுப்புதல் வீரர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முந்தின 4 எபிசோட நம்ம முடிச்சிருக்கிறோம். எழுப்புதல் சம்பந்தப்பட்ட எத்தனையோ கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால நம்ம ஜெபம் பண்ணி உங்களுக்கு நம்ம பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். சோ எழுப்புதல் என்றால் என்ன பார்த்திருக்கிறோம். எழுப்புதல் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறதா அதையும் நம்ம பார்த்துட்டோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல நடந்த எழுப்புதல், எத்தனை எழுப்புதல், என்னென்ன எழுப்புதல், யாருடைய நாட்களில் நடந்தது, அதை எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ கூட இந்த எபிசோட பார்த்த பிறகு இன்னொரு கேள்வியும் கூட கேட்டு இருக்கிறாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, முதன்மையான எழுப்புதலுக்கும் துணை எழுப்புதலுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம இதுக்கு முந்தின எபிசோட நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல 2 வகையான எழுப்புதல் நடந்தது. முதன்மையான எழுப்புதல், துணை எழுப்புதல். இதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் முதன்மையான எழுப்புதல், துணை எழுப்புதல் இது நடந்ததை நம்ம போன எபிசோட்ல பார்த்தோமா? இந்த எபிசோட்ல என்ன கேள்வினா, முதன்மையான எழுப்புதலுக்கும் துணை எழுப்புதலுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசத்தை கேட்டு இருக்கிறாங்க. இதை கேட்கும்போது என்னுடைய கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்களா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்காகவும் இந்த கீழே ஒரு இமெயில் ஐடி, ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுதா? இந்த நம்பருக்கு உங்களுடைய என்ன கேள்விகள், குறிப்பா எழுப்புதல் சம்பந்தப்பட்ட என்ன கேள்விகள் இருந்தாலும் இதில் நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா வரக்கூடிய எபிசோட்ல உங்களுடைய கேள்விகளுக்கும் அது பதில் அளிக்கப்படும். இப்பொழுதும் கூட முதன்மையான எழுப்புதலுக்கும் துணை எழுப்புதலுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த கடைசி கால எழுப்புதல் இருக்கு, இது முதன்மை எழுப்புதலா துணை எழுப்புதலா அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால இந்த வித்தியாசத்தை தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. ஒரு 6 காரியத்தை உங்களுக்கு வேகமாய் சொல்லுறேன். இந்த 6 காரியத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் முதன்மையான எழுப்புதல் என்றால் என்ன, துணை எழுப்புதல் என்றால் என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். முதலாவது காரியம், முதன்மையான எழுப்புதல் என்றால் ஜனங்கள் பின்பற்ற வேண்டிய சட்ட திட்டங்கள் கொடுக்கப்படும். ஒரு எழுப்புதல் நடக்கும்னா அந்த எழுப்புதலுடைய துவக்கத்துல பல காரியங்கள் மாறும். இந்த முதன்மையான எழுப்புதல் அந்த எழுப்புதலா இருந்தால் ஜனங்கள் பின்பற்ற வேண்டிய சட்ட திட்டங்கள் கொடுக்கப்படும். ஒருவேளை அது துணை எழுப்புதலா இருந்தால் ஜனங்கள் பின்பற்ற வேண்டிய சட்ட திட்டங்கள் கொடுக்கப்படாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன்னு, மோசேனுடைய நாட்களில் எழுப்புதல் நடந்தது, அதுதான் பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் சொன்னோமா. அப்போ ஜனங்கள் பின்பற்ற வேண்டிய சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள், அவர்கள் கற்பிக்க வேண்டிய முறைகள், அவங்களுக்கு புதிய சட்ட திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அதை நம்ம முதன்மை எழுப்புதல் சொன்னோம். துணை எழுப்புதலுக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் கேட்டா, எலியா நாட்களில் நடந்தது. பின்மாற்றத்துக்குள்ள போன ஜனங்கள் எலியாவினுடைய அந்த வல்லமையான செயல்கள், கர்த்தர் அவர்கள் அந்த கர்மேல் மலையில அக்கினி இறங்கி கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டின பிறகு கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தது. அதுவும் எழுப்புதல் தான். மோசே நாட்களில் நடந்தது, அதுவும் எழுப்புதல் தான். ஆனால் சட்டதிட்டங்கள், மோசேனுடைய நாட்களில் புதிய சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டது. எலியா நாட்களில் நடந்த போது சட்டதிட்டங்கள் கொடுக்கப்படவில்லை. முதலாவது இதுதான் வித்தியாசம். இரண்டாவது வித்தியாசம், புதிய ஊழியர்கள் எழும்புவார்கள். துணை எழுப்புதலில் புதிய ஊழியர்கள் எழும்ப மாட்டார்கள். புதிய ஊழியர்கள், ஒரு எழுப்புதல் நடக்கும்போது அது முதன்மை எழுப்புதலா இருந்தால் புதிய ஊழியர்கள் எழும்புவார்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோட்ல கூட பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல், அந்த மோசேவின் மூலியமாய் கர்த்தர் அந்த இடத்துல நடந்த சம்பவத்துல புதிய ஊழியர்கள் எழும்பினார்கள். அவர்கள் ஆசாரியர்கள், லேவியர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் சொல்லி அந்த புதிய ஊழியர்கள் எழும்பினார்கள். இதே யோனா நாட்களில் நடந்தது, எலியா நாட்களில் நடந்தது, அது எழுப்புதல் தான். ஆனா புதிய ஊழியர்கள் எழும்பல, இருக்கிற ஊழியர்களே தான் இருந்தார்கள். ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு மாற்றம், பின்மாற்றத்திலிருந்து கொஞ்சம் முன்னேக்கி போனார்கள், புதிய ஊழியர்கள் எழும்பவில்லை. முதன்மையான எழுப்புதல் என்றால் புதிய ஊழியர்கள் எழும்புவார்கள், துணை எழுப்புதல் என்றால் புதிய ஊழியர்கள் எழும்ப மாட்டார்கள். மூன்றாவது வித்தியாசம், முதன்மையான எழுப்புதல் என்றால் மேசியாவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதா இருக்கும். மேசியாவினுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய முக்கியமான சம்பவமா இருக்கும். ஒருவேளை துணை எழுப்புதலா இருந்தால் பின்மாற்றத்துக்குள் போனவர்களை திரும்ப உணர்வூட்டுவதா இருக்கும். இதுதான் வித்தியாசம். முதன்மையான எழுப்புதல் கேட்டா, ஒன்னு இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகையோ, ரகசிய வருகையோ, இல்ல பகிரங்கமான வருகையோ, ஏதோ ஒரு வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதை நோக்கி அந்த எழுப்புதல் இருக்கும். ஒருவேளை துணை எழுப்புதலா இருந்தால் பின்மாற்றத்துக்குள்ள போன ஜனங்களை உணர்வூட்டி மறுபடியும் அவர்களுடைய பின்மாற்றத்தில் இருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நிகழ்வாக இருக்கும். மூணாவது வித்தியாசம். நான்காவது வித்தியாசம், முதன்மை எழுப்புதல் என்றால் காலங்களும் பிரமாணங்களும் புதியவைகளாய் கொடுக்கப்படும். அந்த காலமே மாறிடும். நம்ம ஒவ்வொரு காலமா, நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஒரு நாளைக்கு பல காலங்கள் இருக்கு. காலை என்பது ஒரு காலம், காலை, மதியம், சாயங்காலம், இரவு, இது ஒரு காலம். வருஷத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா மழைக்காலம், கோடைக்காலம், இலையுதிர் காலம், இப்படி ஒரு காலங்கள் இருக்கு. இந்த மாதிரி இந்த காலங்களும் பிரமாணங்களை வச்சு இது முதன்மையான எழுப்புதலா துணை எழுப்புதலா பார்க்க முடியும். முதன்மையான எழுப்புதல் என்றால் காலங்களும் பிரமாணங்களும் புதுசா கொடுக்கப்படும். துணை எழுப்புதல் என்று கேட்டால்
காலங்களோ பிரமாணங்களோ புதுசா கொடுக்கப்பட மாட்டாது. இது மறுபடியும் உங்களுக்கு எக்ஸாம்பிள், புதிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. மோசேயினுடைய நாட்கள் அதுதான் பழைய ஏற்பாட்டு கால துவக்கமா இருக்கிறது. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் எடுத்துக்கொள்வோமே. புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் எங்க துவங்கினது? மேல் வீட்டு அறையில 120 பேர் அங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அபிஷேகம் வந்து இறங்கினது. அந்த நாளிலிருந்து சபை உருவானது. சபைக்கென்று புதிய ஊழியர்கள் எழுப்பினார்கள், புதிய சட்ட திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. காலம் மாறிவிட்டது. அதற்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்தின் காலம் பழைய ஏற்பாட்டு காலமா இருந்தது. ஆனால் இந்த முதன்மையான எழுப்புதல் வந்துருச்சுன்னா நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிவுக்கு வந்துவிடும். அந்த பழைய ஏற்பாட்டு காலம் முடிவுக்கு வந்துவிடும். அந்த முதன்மையான எழுப்புதல் புதிய காலத்தை நோக்கி கொண்டு போயிடும். அதுக்கு பெயர் சபையின் காலம், அது கிருபையின் காலம், அது புதிய ஏற்பாட்டு காலம் என்ற பெயர் அப்பொழுதுதான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் துணை எழுப்புதலில் காலங்களோ பிரமாணங்களோ புதுசா கொடுக்கப்படாது. அதே காலம் தான், காலம் மாறாது. உதாரணத்துக்கு சொல்றேனே, முதன்மையான எழுப்புதல் புதிய ஏற்பாட்டு காலத்துல 120 பேர் மேல் வீட்டு அறையில ஜோம் பண்ணும்போது அபிஷேகம் இறங்கினதுல அதான் புதிய ஏற்பாட்டு கால முதன்மையான எழுப்புதல். அதுக்குத்தான் புதிய ஊழியர்கள் கொடுத்து புதிய காலம் மாறிடுச்சு. ஆனா இதே காலத்துல சின்ன துணை எழுப்புதல் நடந்தது. வேல்ஸ் தேசத்தில் நடந்த ஒரு எழுப்புதல். அதுலயுமே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ரசிக்கப்பட்டார்கள். அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல், அதுலயும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ரசிக்கப்பட்டார்கள். ஆனால் காலம் மாறல. அதே அதே புதிய ஏற்பாட்டு காலம் தான், அதே கிருபையின் காலம், காலம் மாறாமல் ரெண்டு எழுப்புதல் தான். சோ இது என்னன்னு கேட்டோம்னா, முதன்மையான எழுப்புதல் என்று கேட்டால் அது காலத்தை மாற்றக்கூடியதா இருக்கும். இந்த கடைசி கால எழுப்புதல் இருக்கே, இது காலத்தையே புரட்டி போடக்கூடியது. இந்த கிருபையின் காலம், இந்த சபையின் காலம் முடிவுக்கு வந்து கடைசி காலத்திற்கு நேராய் போகும், காலத்தையே மாற்றிவிடும். சோ அதனால தான் இந்த கடைசி கால எழுப்புதல் என்பது துணை எழுப்புதல் கிடையாது, அது ஒரு முதன்மையான எழுப்புதல் என்பதாக சொல்லுகிறோம். சோ காலங்கள் பிரமாணங்கள் முதன்மையான எழுப்புதலில் புதுசா மாறும், துணை எழுப்புதலில் அது மாறவே மாறாது. ஐந்தாவது உதாரணம் வித்தியாசம். முதன்மையான எழுப்புதல் என்பது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் துவங்கும். துணை எழுப்புதல் என்பது பல இடங்களில் துவங்க ஆரம்பிக்கும். சோ இதற்கு முந்தின எபிசோட்ல நம்ம பார்த்த மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேயினுடைய நாட்கள் எகிப்துல துவங்கினது, அங்கதான் துவங்கினது. ஒரு இடத்துலதான் முதன்மையான எழுப்புதல் துவங்கும், அது பல இடத்துக்கு பரவ ஆரம்பிக்கும் முதன்மையான எழுப்புதல். ஆனா துணை எழுப்புதல் என்பது ஒண்ணுதான் கிடையாது, பல இடங்களில் பல நாட்களில் நடக்கும். எசேக்கியேல் நாட்களில் நடந்திருக்கு, எலியா நாட்களில் நடந்திருக்கு, யோனா நாட்களில் நடந்திருக்கு, நெகேமியா நாட்களில் நடந்திருக்கு. சோ பல இடங்களில் பல மனிதர்கள் மூலியமாய் நடக்கும். அந்த முதன்மையான எழுப்புதல் என்பது ஒரு இடத்துல துவங்கும், அது பல இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். சோ இதுதான் முதன்மையான எழுப்புதலுக்கும் துணை எழுப்புதலுக்கும் உள்ள ஐந்தாவது வித்தியாசம். சோ ஆறாவது வித்தியாசம். சோ முதன்மையான எழுப்புதலுக்கும் துணை எழுப்புதலுக்கும் ஒரு வித்தியாசம். முதன்மையான எழுப்புதல் என்பது புதிய காலத்தில் துவக்கத்தில் நடக்கும். சோ எப்பவுமே ஒரு காலம் துவங்க போகிறது, அது பழைய ஏற்பாட்டு காலமா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலமா இருந்தாலும் சரி, கடைசி காலமா இருந்தாலும் சரி, ஒரு காலம் துவங்க போகுது என்று சொன்னால் அது எழுப்புதலில் தான் துவங்க ஆரம்பிக்கும். அந்த எழுப்புதல் முதன்மையான எழுப்புதல். சோ பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேயில எகிப்து நாட்கள், எகிப்து தேசத்துல வைத்து நடந்தது, சோ முதன்மையான எழுப்புதல். சோ அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்திலே நடந்தது, கடைசி காலத்திலே நடக்க ஆரம்பிக்கும். இது அந்த காலத்தின் துவக்கத்திலே இருக்க ஆரம்பிக்கும். சோ துவங்கும். துணை எழுப்புதல் என்பது காலத்தின் துவக்கத்தில் இருக்காது, துவங்கின பிறகு பல நாட்களில் அது நடக்க ஆரம்பிக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேயினுடைய நாட்களில் நடந்தது. ஆனா பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது பல இடத்துல பின்மாற்றத்துக்குள்ள போன ஜனங்கள் மறுபடியும் தேவனை நோக்கி வந்தார்களே. சோ அது எப்போ வேண்டுமானாலும் காலத்துக்கு உள்ள எப்பனாலும் நடக்க ஆரம்பிக்கும். சோ இதுதான் முக்கியமான வித்தியாசம். சோ முதன்மையான எழுப்புதலுக்கும் துணை எழுப்புதலுக்கும் உள்ள 6 வித்தியாசங்கள் இதுதான். சோ இதை என்ன சொல்ல வாரேன்னு கேட்டா, இந்த கடைசி கால எழுப்புதல் இருக்கே, இந்த கடைசி கால எழுப்புதல் என்பது துணை எழுப்புதல் கிடையாது, அது ஒரு முதன்மையான எழுப்புதல். காலத்தை மாற்றும், புதிய ஊழியர்களை எழுப்பும், புதிய சட்டதிட்டங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். சோ இது வந்து எப்படி மோசேயினுடைய நாட்களில், அப்போஸ்தலருடைய நாட்களில் காலத்தை புரட்டி போட்ட ஒரு எழுப்புதல் நடந்ததே, அதே மாதிரிதான் இந்த கடைசி கால எழுப்புதல் என்பது காலத்தை புரட்டக்கூடியதும், சட்டதிட்டங்கள் புதுசாய் கொடுக்கக்கூடியதும், புதிய ஊழியர்களையும் எழுப்பக்கூடிய ஒரு எழுப்புதல் அந்த கடைசி கால எழுப்புதல். சோ உங்களுடைய கேள்விக்கு விளக்கம் கிடைத்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அடுத்த ஒரு எபிசோட்ல வேறொரு கேள்விகளுக்கும் நாம் பதிலை பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு என்னுடைய கேள்விகளுக்கும் பதில் வர வேண்டுமே என்று நினைத்தால், ஒருவேளை இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு கேள்விகள் இருக்குமே ஆனால், இந்த கீழே கொடுக்கப்படக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைத்தால் வரக்கூடிய தொடரில் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.